வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களை நம்புகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே எபிரேயர் 2:18 ஒரு வார்த்தை விதமாக சொல்லுது, உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதாவது அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஏதாவது சோதனை, பிரச்சனை, பாடு, வேதனை மத்தியில் ஒருவேளை கண் கலங்கி கொண்டு, ஒருவேளை கவலையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கலாம். ஏசப்பா இன்னைக்கு உங்களை திடப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா அவர் உதவி செய்ய வல்லவர். ஏன்னா அவருக்கு சோதனைனா என்னன்னு தெரியும். அப்படிதான் வசனம் சொல்லுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, சோதனைனா என்னன்னு தெரியும், பாடுனா என்னன்னு தெரியும், வேதனைனா என்னன்னு தெரியும், கண்ணீர்னா என்னன்னு ஏசப்பாக்கு தெரியும். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு உங்களை ஆண்டவர் தாமே விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் அன்றைக்கி ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி உங்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ்.